மோர் சிலுப்புற மிஷினை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் வச்சுக்கிறக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம தயிரை ஊற்றிட்டு பாத்திரத்தை அது மேலே வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா பழைய காலத்து டைப் தான் மோர் சிலுப்புறது. இந்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா இதை கழட்டிக்கிறக்காக கொடுத்துருக்காங்க. மேலே மோட்ருக்கு சைடில் இருக்கிற ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. இது ப்ளக் பாயிண்ட் நம்ம எங்கே வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இதை நம்ம ஸ்க்ரூ இது பண்ணோம்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பாத்திரம் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஹைட்டு மேலே கீழே நம்ம ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரூவை நீங்கள் இது பண்ணிங்கன்னா இதை தனியாக கழட்டி வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வெண்ணெயெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா நாங்கள் கழட்டி வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸில் வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். நம்ம ஈஸியாகவே மோர் சிலுப்பிக்கலாம். இப்போ மார்க்கெட்டில் இது தான் ரொம்ப ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. எல்லாத்து வீட்லேயுமே இது இப்போ ஒரு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2100 வருது. நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள்.